இங்க பாருங்க சார், என்னால இதுக்கு மேல அடக்க முடியாது. வண்டியை நிறுத்த சொல்லுங்க சார். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும்ல சார்? டிரைவர், ஏதாவது ஹோட்டலில் நிப்பாட்டுங்க. இல்ல ஜாக்கிர், நம்ம எங்கேயுமே வண்டியை நிறுத்தக்கூடாது. சந்தியா, இவன் குற்றவாளியா வேணா இருக்கலாம், ஆனா அவனோட பேசிக் நீட்ஸை நம்மளால தடுக்க முடியாது. டோன்ட் வரி, செக்யூரிட்டி இருக்காங்களா? சார், நம்ம இப்போ வந்துட்டு இருக்க வழியில் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை சார். ஐயோ டிரைவர் அண்ணா, எங்கேயாவது கொஞ்சம் நிறுத்துங்களேன். எனக்கு என் வயிறே வெடிச்சிரும் போல இருக்கு. போதும் உன் நடிப்பெல்லாம். நாங்க தான் சொல்றோம்ல, வண்டியை எங்கேயுமே நிறுத்த மாட்டோம். சந்தியா, அங்க ஒரு ஹோட்டல் தெரியுது பாரு. ஆச்சரியமா இருக்கு சார். இந்த ஹைவேஸில் இந்த ஹோட்டலை நான் பார்த்ததே இல்லை சார். புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. சரி, கொஞ்சம் அங்க நிறுத்துங்க வண்டியை. எஸ் சார். நைஸ். இந்த ஹோட்டல் ஓகேல? சூர்யா சார், கொஞ்சம் மெல்லமா நடக்கலாம்ல? ஐயோ சாரி. வாங்க போலாம். வாவ், இங்க உட்காரலாமே. உட்காரலாமே. பன்னீர் ஆர்டர் பண்ணலாம், அப்புறம் தால் மக்னி. இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கும்? ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்புறம் மசாலா போட்டு வெண்டைக்காய் சாப்பிடலாமா? ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல? அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்புறம் கொஞ்சம் புலாவ், கொஞ்சம் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் ஜீரா ஆலு, அப்புறம் பன்னீர் மசாலா, அப்புறம் பட்டாணி மசாலா, அப்புறம் சப்பாத்தி. இதெல்லாம் போதும் தானே? கேட்டதே போதும். அப்புறம் எனக்கு ஒரு பிளேட் குலாப் ஜாமுன். ஏன்னா ஸ்வீட்டோட ஆரம்பிச்சா தானே சாப்பாடு நல்லா இருக்கும். திஷா மேடம், எனக்கு என்னமோ நீங்க இந்த போர்ட்ல இருக்க மொத்தத்தையும் சொன்ன மாதிரி தெரியுது. எஸ், யூ ஆர் ரைட் மிஸ்டர் சூர்யா. எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா தானே நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் இனிமேல் செய்ய போற வேலை இருக்குல்ல, அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சவாலான வேலை. அதனால இங்கிருந்தே நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்க? சரி. அதான் எல்லாரும் சொல்வாங்களே, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் சூர்யா? நான் இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நீங்க பதிலுக்கு மண்டையை மட்டும் ஆட்டுவீங்க தெரியுமா? அத பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கு. வேணா பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கலக்க போறோம்னு. நான் அங்க போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். இல்ல, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன்.